எல்லோருக்கும் வணக்கம். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி மெதுவாக கொஞ்சமாக வழியே தெரியாத மாதிரி மார்க்கெட்டை மறுபடி இறக்கி விட்டுருவாங்களோ அப்படின்றதான் இப்போ ஒரு பயமாக இருக்குது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை முறை இப்படி வாழைப்பழத்தில் ஊசி இறக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 முறை. மற்ற சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா பயமுறுத்துற மாதிரி ஒரு 1500 பாயிண்ட் 1000 பாயிண்ட்கள் இறங்குறது வந்து மற்ற சமயத்தில் பயமுறுத்துற மாதிரி வேகமாக இறங்கியிருக்கு. ஆனால் இது போன்ற ஒரு 3-4 தருணங்கள்லாம் மிக மிக மெதுவாக இறங்கியிருக்கு. அப்போ இந்த முறை நீ என்ன பண்ண போகிற? மார்க்கெட் வந்து அப்படியே திரும்பி யூட்டர்ன் போட்டு அப்படியே மேலே போச்சுன்னா எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அந்த மாதிரி நடக்க போகிறதா, இல்லை வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 25,000 கீழே போயிட்டு மறுபடியும் 24,000 இது வரப்போகுதா? இந்த சார்ட் என்ன சொல்லுது, எதிர்காலத்தை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுக்கு எதிர்காலம் முடிஞ்சு ஒரு 2-3 மாதம் கழித்து எடுத்து பார்த்தா தான் தெரியும், ஓ இவன் இறங்கிட்டாண்டோ அல்லது இவன் ஏறிட்டாண்டோ அப்படின்றது அப்போ தான் தெரிய வரும். அதனால தான் அப்போதைக்கு அப்போ அவங்களுடைய பொசிஷனை காப்பாற்றிக்கணும். இப்போ சமீபத்தில் பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு 10% பக்கம் ரெக்கவரி ஆகி வந்திருக்கும். இப்படி மார்க்கெட் ஏறி வந்ததுனால ஒரு 10% பக்கம் ரெக்கவரி ஆகிருக்கும். இந்த சமயத்தில் பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணாமே இருந்திருப்பாங்க. அப்போ இந்த சமயத்தில் ரீட்டைல் நம்மளை மாதிரி சாதாரண சிறு முதலீட்டாளர்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். இப்போ வரைக்கும் கூட பல பங்குகள் இன்னுமே பெருசாக இறங்காமல் தான் இருக்குது. ஸோ திடீர்னு மார்க்கெட் மொட்டைதாசன் குட்டையில் விழுந்த மாதிரி எங்கேயாவது விழுந்துட்டான்னா என்ன பிளான்? அல்லது இந்த மார்க்கெட் வந்து மிகவும் அற்புதமாக குஜாலா பாட்டு பாடிட்டு மேலே போகிற மாதிரி இருந்தால் என்ன பிளான்? அப்படின்ற ஒரு பிளானில் யாராக இருந்தாலும் தெளிவாக இருக்கணும். இல்லைன்னா அப்புறம் மார்க்கெட்டை நம்ம செய்ய முடியாது, மார்க்கெட் தான் நம்மளை செஞ்சிடும். நண்பர்களே, இந்த சமயத்தில் மிக முக்கியமான கேள்வி, மார்க்கெட்டில் பல பேருக்குனால இப்போவே ஆல்மோஸ்ட் 1 வருஷம் 2 வருஷம்னு பல வருஷம் ஆச்சு. எல்லாருமே ஒரு அப்ஜெக்டிவோட தான் வர்றாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சில பேர்லாம் 1 கோடி பணம் ஷேர் மார்க்கெட் மூலியமாக சேர்த்தணும் அப்படின்னு வர்றாங்க. சில பேர் பாதி கிணறு வரைக்கும் வந்திருப்பாங்க, ஒரு 30-40% வரைக்கும் இப்போ வந்திருப்பாங்க. ஸோ ஒருவேளை அப்படி வர முடியாமல் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்னுமே பெருசாக லாபம் வரல, அப்போ மறுபடியும் ஜீரோலிருந்து இன்னைக்கு தேதியிலிருந்து மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்க முடியுமா? புதுசாக எல்லா பணத்தையும் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஜீரோலிருந்து 1 கோடி சேர்த்த முடியுமா? சத்தியமாக சேர்த்த முடியாது. இருக்கிற பணத்தை சேர்த்தி வச்ச பணத்தை பூரா அது லாஸில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 40-50 ரூபா லட்சம் சேர்த்தி வச்சு அதில் ஒரு 2-3 லட்ச ரூபா லாஸ் ஆனாலும் தொலையுது. பட் மொத்தமாக இருக்கிறத பூரா விட்டுட்டு மறுபடியும் ஜீரோலேருந்து மறுபடியும் 1 கோடி வர்றதுன்னா சும்மா பேசுறதுக்கு நல்லா இருக்கும். அது கஷ்டப்படுறவனுக்கு தான் அதனுடைய வழி என்னன்னு அப்படின்றது தெரியும். ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, அந்த பெரிய கோழியாக இருக்கும், வான்கோழி முட்டை போடுற கஷ்டம் அதுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கிற பணத்தை பூரா தொலைச்சி விட்டு மறுபடியும் ஜீரோலிருந்து 1 கோடி கொண்டு வர்றது அப்படின்றது சின்ன விஷயம் இல்லை. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா, பல எக்ஸ்பர்ட்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல், ஒரு பேஷன்ஸ், ஒரு அமைதி இல்லாமல் பணத்தை தொலைச்சிடாதீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஷேர் மார்க்கெட்டில் நான் வந்து ஒரு 1 கோடி அப்படின்ற ஒரு நோக்கத்தை நோக்கி போகிறேன்னு வச்சுங்க. பாதி தூரம் வந்துட்டேன். பாதி தூரம் இப்படி 4-5 வருஷம் கழித்து பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் தொலைச்சி விட்டுட்டேன்னா மறுபடியும் அவனா ஜீரோலிருந்து ஆரம்பித்து மறுபடியும் போக முடியுமா? எவ்வளவு எரிச்சலாக இருக்கும். ஸோ சம்பாரித்த பணத்தை தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க. நீங்கள் சம்பாரித்த பணம் மறுபடியும் மேலும் மேலும் குட்டி மேலே குட்டி போட்டு அந்த பணம் பெருகி சீக்கிரமாக போய் 1 கோடி அடையக்கூடிய வழி தான் பார்க்கணுமே ஒழிஞ்சு எல்லா பணத்தையும் தொலைச்சி விட்டுட்டு மறுபடியும் நான் ஜீரோலிருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எண்ணத்துக்கே போகாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு வகையில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணும்பொழுது கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கே ஒருத்தர் பண்ணுறாருன்னு வச்சுங்க. ஒரு ஷேர் மார்க்கெட்டினுடைய ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு 20 days மூவிங் ஆவரேஜ் தாண்டும் பொழுது அவங்களுடைய மனசில் ஒரு எண்ணம் வருது, ஓ இந்த ஸ்டாக் இது எங்காவது மொமெண்டம் எடுத்து போகுமோ அப்படின்னு அவங்க யோசிக்கும் பொழுது, அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுனா என்ன பண்ணுவாங்க, அவங்க நல்ல கம்பெனியாக ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எதாக இருந்தாலும் 10 வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை அந்த பங்கு ஏதாவது கீழே இறங்கிட்டு மறுபடியும் ஒரு மொமெண்டம் எடுக்கும் பொழுது, ஒரு பங்கு என்ன
ஓயாமல் கீழே போயிட்டே இருக்குமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும்னு வச்சிங்களேன், இந்த பாரத் டைனமிக்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அவன் வாழ்க்கையில் சில நாட்களில் ஒரு மொமெண்டம் எடுத்தான்னா நான் ஸ்டாப்பாக போன காலம் உண்டு, மொமெண்டம் ஃபெயிலியர் பண்ண காலம் உண்டு. இப்போ இந்த பாரத் டைனமிக்ஸ் மார்க்கெட் நல்லா இருந்தப்போ ஒரு கட்டத்தில் 560 ரூபாயில் மொமெண்டம் எடுத்தான். ஒரு வீக்லி சார்ட்ஸில் 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஒரு 550 ரூபாய்க்கு மொமெண்டம் எடுத்தவன் 1600 வரைக்கும் நிற்காமல் போயிருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே போயிட்டு மொமெண்டம் எடுக்கலான்னு நினச்சவன் பல பேர்த்த வந்து மனசு நோகடிச்சிருக்கான். ஏன்னா மொமெண்டம் எடுக்கிற மாதிரி எடுத்து கீழே போய் மறுபடியும் மொமெண்டம் எடுக்கிற மாதிரி எடுத்து கீழே போய் கண்ணா பின்னான்னு பண்ணியிருக்கான். அப்போ சில பேர் லாங் டேர்ம்னு முடிவு பண்ணிட்டோம், இப்போதைக்கு ஒரு சின்ன மொமெண்டம் என்பது மார்க்கெட்டில் காட்டுறான், அப்போ ஒரு வேளை இது பிக்கப் ஆனாலும் சரி தான், பிக்கப் ஆகலைனாலும் சரி தான், இந்த இடத்துல ஒரு கொஞ்சோண்டு எடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிச்சு பார்ப்பாங்க. எப்போ 2024 அப்படின்ற சமயத்தில். அதுக்கப்புறம் அது பிக்கப்பே ஆகலை. அப்புறம் மறுபடியும் ஒரு கிட்டத்தட்ட 5 மாதங்கள் கழித்து மறுபடியும் ஒரு இடத்துல பிக்கப் ஆகிறான். அதுவும் சத்தியமாக யாருக்கும் தெரியாது அது பிக்கப் ஆகுமா இல்லையா அப்படின்றது. அந்த நேரத்தில் பார்க்கும்பொழுது யாருக்கும் தெரியாது. ஆனால் தெய்வாதீனமாக ஆண்டவனுடைய புண்ணியத்தில் எப்படியோ அவன் அந்த இடத்துல பிக்கப் ஆனவன் 1000 ரேஞ்சிலிருந்து 2000 வரைக்கும் போயிருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் சரிவடைஞ்சிட்டு இப்போ மறுபடியும் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு முறை 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது தாண்ட பார்க்குறான். இனி இதை தாண்டி ட்ரேட் ஆவானா இல்லை மறுபடியும் கீழே வருவானா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா என்பது பிரிச்சிங்க. லாங் டேர்ம் அப்படின்றதுனா ஒரு நல்ல பங்கை சூஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்களா, அதுக்கு டைம் கொடுங்க, அப்போ தான் 1 கோடி போய் அடைய முடியும். சும்மா வருவாளா சும்மாரி? அதெல்லாம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி பல ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் கண்டுபிடிச்சிட்டு லாங் டேர்மா ஷார்ட் டேர்மான்னு பிரிச்சுக்கிட்டு, ஷார்ட் டேர்ம்னா கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி, லாங் டேர்ம்னா எடுத்த ஸ்டாக் என்பது ஃபண்டமெண்டல்லாம் ஃபாலோ பண்ணி எதிர்காலத்தில் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து தான் பண்ணோம். அதை விட்டுவிட்டு 1 கோடியில் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 50% பாதி கிணறு தாண்டியாச்சு. இனி இந்த கிணறத்தை மறுபடியும் தொலைச்சுட்டு மறுபடியும் ஜீரோலிருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் 1 கோடி பிடிக்கலாமா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனம் தான். ஸோ தயவு செய்து பங்குச்சந்தையில் பணத்தை லூஸ் பண்ணிடாதீங்க. மார்க்கெட் ஒவ்வொரு ஹையுக்கும் வரும் பொழுது ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு லாஸ் இருந்து ரெக்கவரி பண்ணி கொடுக்கும் பொழுது உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு மொட்டைதாசன் குட்டையில் விழுந்த மாதிரி அவன் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுட்டோம், நம்மளுக்கு பின்னாடி நின்று வாங்கிக்குவோம் ஊசியை அப்படின்ற மாதிரி ஊசியை வாங்கிட்டோம்னா மறுபடியும் இப்படி இறங்கி ஏறதான் பார்த்துக்கிட்டே இருப்போமே ஒழிஞ்சு மற்றபடி நம்ம ரியலைஸ்டு P&L அப்படின்றது அப்புறம் எதுவுமே இருக்காது. அதனால் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி 1 கோடியை பிடிக்கிறது அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு இருக்கிற பொசிஷனை மறுபடியும் எதெல்லாம் கரெக்ட் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு ஸ்விங்கிலையும் எப்படி பணம் சம்பாதிக்கலாம். ஒரு தடவை ப்ரைஸ் வந்து இப்படி மூவ் ஆகுதுன்னா அப்போ இந்த ஸ்விங்கில் எப்படி சம்பாதிச்சிருந்துருக்கலாம், இனி இந்த இடத்துல இருந்து எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு தெரில, பட் இப்படி போகிற மாதிரி ஒரு ஸ்விங்காக இருந்தால் அதில் அனுபவிக்கணும்னா எந்த இடத்துல வெளியே வரணும், அல்லது கீழே போகிற மாதிரி இருந்தால் அடுத்த ஸ்விங்கில் எங்கே மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு பங்கை பிடிச்சி வெளியே வரணும்னு உங்கள்கிட்ட கம்ப்ளீட் பிளான் இருந்ததுன்னா ஈஸியாக இப்போ இருக்கிற பொசிஷனே பில்ட் பண்ணி 1 கோடி பக்கம் போகலாமே ஒழிஞ்சு மறுபடியும் இருக்கிறது பூரா தொலைச்சி விட்டுட்டு மறுபடியும் முதல்ல இருந்தெல்லாம் ஆரம்பிக்க முடியாது. நண்பர்களே, சமீபத்தில் வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த CIE ஆட்டோமேட்டிவ் இந்தியா அப்படின்ற பங்கு ஒரு முக்கியமான பங்கு. தற்போது 443 ரூபா அப்படின்ற ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சமீபத்தில் இந்த பங்கு என்ன பண்ணியிருந்தது அப்படின்னா 2024 அதனுடைய ஹையிலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40% இறங்கி இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வருஷத்தில் தன்னுடைய லோவிலிருந்து 40% என்பது அதே ரெக்கவரி என்பது ஆயிட்டு மறுபடியும் ஒரு 20% விழுந்துட்டு மறுபடியும் ஒரு 10% பக்கம் ஏறி தற்போதைய நிலைமையில் 443 ரூபா அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த போன்ற பங்குகள் வாலட்டிலிட்டியான பங்குகள் அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் சீசனில் இன்னொரு மாதத்துக்குள்ளே வரக்கூடிய அடுத்த மாதத்துலேருந்து வரக்கூடிய ரிசல்ட் சீசனில் இதே மாதிரி தன்னுடைய இழந்ததை ஒரு 30% ஏறப்போகுதா அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் சீசனில், அல்லது ஒரு 30% இறங்க போகிறதா அப்படின்றதா ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்குது. தற்போதைய நிலைமையில் இந்த CIE ஆட்டோமேட்டிவ் அப்படின்ற பங்கு 1.5% டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. சுத்தமாக கடன் என்பதே இல்லை. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னென்னா 2022 அது 200 கோடி 375 கோடின்னு பெரிய அளவில் ரீச் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய அளவில் வளர்ச்சி காட்ட முடியாமல் கடந்த 2-3 குவார்ட்டர்களாக 200 கோடிக்கு பக்கத்திலேயே தான் ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. அப்போ அடுத்து வரக்கூடிய குவார்ட்டர் செகண்ட் ரிசல்ட் Q2 அப்படின்ற ரிசல்ட்டில் வந்து
ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி காமிப்பானா அல்லது இதை விடவும் குறைவாக ரிசல்ட் வருமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. இந்த பங்குன்னு இல்லை, ஏகப்பட்ட பங்குகள் இப்படி இந்த வருஷத்தில் மட்டுமே 30% மேலே வாலட்டிலிட்டி அப்படின்றது காமிச்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய 3 மாதத்துல இதே மாதிரி 30 to 40% வாலட்டிலிட்டி காட்டுறதுக்கு இந்த ஏர்னிங் சீசன் ஏதாவது உதவி செய்யுமா அப்படின்றதான் இப்போ ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஸோ அடுத்தடுத்த மாதங்களில் ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்கு தற்போதைய ஒரு சென்டர் பாயிண்ட் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய லிஸ்ட்டுகளில் இந்த சிஐஇ ஆட்டோமோட்டிவ் அப்படின்ற பங்கு இருக்குது. தற்போதைய நிலைமையில் 443 ரூபா அப்படின்ற ரேட்டில் இன்னைக்கு மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாமே டக்குன்னு தான் நடக்கும், நீங்கள் சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துடும். 80% சமீபத்தினுடைய லோலிருந்து ஏறின பங்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? எத்தனையோ பங்குகளை மேபி சொல்லுவீங்க. அதில் இந்த ஆனந்த்ராஜ் அப்படின்ற பங்கு சில நாட்களுக்கு முன்னாடி சுத்தமாக ஆனந்தமே இல்லாமல் 52 வீக் லோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஆனந்தம் இல்லாத ஆனந்த்ராஜ் 400 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட இப்போ 80% ஏறி இப்போ இன்றைய நிலைமையில் 677 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ திரும்பி இந்த இடத்துல இருந்து திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதங்கள் என்பது ஜுஜிபி மாதிரி ஓடி போயிருக்கும். ஏப்ரல் மாதத்தில் இப்படி கீழே கடந்த பங்கு இப்போ செப்டம்பர் அக்டோபர் சமயங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது 80% ஒரு 6 மாதத்தில் இப்படி ஏறி வந்திருக்கிறது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தெரியும். ஸோ யாராவது ஒருத்தர்னால இப்படி 6 மாதத்தில் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் 80% என்பது பிடிக்க முடிஞ்சிருக்குமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரியும் பல பங்குகளுக்கு நடக்குது. அப்படி நடக்கும்பொழுது இந்த மாதிரி 30% 40% போன்ற பர்சன்டேஜில் பிடிக்கிறவன் தான் பிஸ்தா. நண்பர்களே, டாடா குரூப்பில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பேச போகிறோம். அதாவது டாடா ஸ்டீல் அப்படின்ற பங்கு தன்னுடைய லோலிருந்து 40% ஏறி இருக்கா. டாடா மோட்டர் அப்படின்ற பங்கு தன்னுடைய லோலிருந்து 40% என்பது ஏறி இருக்கான். ஆனால் இந்த டாடா ஸ்டீல் 40% ஏறி தான் இழந்ததை மீட்டெடுத்திருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஆகட்டும், டாடா ஸ்டீல் ஆகட்டும், எல்லாருமே தன்னுடைய லைஃப் ஹை பக்கத்தில் மறுபடி வந்திருக்காங்க. ஸோ எவ்வளவு எளிமையாக 120 ரூபாயிலிருந்து டாடா ஸ்டீல் 170 ரூபா 40% ஏறி இருக்கான். ஆனால் அந்த 40% எதுக்கு உதவி செய்யிருக்குன்னா யாருமே இப்போ சிக்கிக்கல. டாடா ஸ்டீல் இப்போ யாராவது ஒருத்தர் நான் வாங்கி சிக்கிட்டாங்க, அந்த காலத்தில் போன வருஷம் மே மாதத்தில் வாங்கினது இன்னும் லாஸில் இருக்குங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா தன்னுடைய லோலிருந்து 40% ஏறி வந்திருக்கு. ஆனால் இது ஏன் டாடா மோட்டரில் நடக்கல? 40% ஏறி ஏன் பிரயோஜனம் இல்லைன்னா அவன் வாங்கின அடி அப்படி 1200 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு 500 ரூபாயில் வந்து விழுந்திருக்கான். ஸோ இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஹீரோ மோட்டோ கார்ப் ஏறாதா அப்படின்னு, அது ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பஜாஜ் ஆட்டோ ஏறாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அதுவும் ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த டாடா மோட்டர் தன்னுடைய பழைய ஹையை வந்து தொடாதா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய பேசஞ்சர் வெஹிக்கிளும் கமர்ஷியல் வெஹிக்கிளும் தனியாக வேற பிரிக்க போகிறாங்க, நியூஸ் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் தன்னுடைய பழைய ஹையை வந்து தொட மாட்டேங்கிறானே, இவனுக்கு எப்போ தான் நல்ல செய்தி வரும் அப்படின்றத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி இந்த டாடா ஸ்டீல் முயற்சி செஞ்சு தன்னுடைய பழைய ஹையை திரும்பி பிடிச்சானா அதுக்கு அவன் எடுத்துக்கொண்ட காலங்கள் ஆல்மோஸ்ட் 8 மாதம் தன்னுடைய லோவில் இருந்து. அதே மாதிரி இந்த டாடா மோட்டர் அட இன்னொரு 4 மாதம் கூட சேர்த்து எடுத்துக்க, ஜனவரி 1ஆம் தேதி 2026 நாங்கள் நியூ இயர் கொண்டாடும் போது நீ மேலே வந்தால் கூட ரொம்ப சௌரியமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. தற்போதைய நிலைமையில் 696 ரூபாயில் இந்த டாடா மோட்டர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த அதானி பவர் வந்து சமீபத்து நாளில் ஏறி இருக்குன்னா அது செக்டரில் இருக்கக்கூடிய நியூஸ்னால ஏறல. அந்த குரூப் சம்மந்தப்பட்ட ஒரு ரெகுலேஷன் சம்மந்தப்பட்ட தகவல்கள்னாலையும் அவன் தனியாக ஸ்பிளிட்டு கொடுத்துருக்கிறதுனாலையும் ஏறிறான். ஆனால் இந்த சமயத்தில் பல பேர் வந்து அந்த அதானி பவரை ஏற்றி விடுறாங்களே, ஆனால் இந்த டோரண்ட் பவர் அநியாயத்துக்கு இப்படி சரிவடைஞ்சு கிடக்குதே, இனி இவன் இருக்கக்கூடிய இந்த லோவிலிருந்து அடுத்து இந்த ப்ரைஸ்னுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டத்துடன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த டோரண்ட் பவர். இந்த டாடா பவர் அப்படின்றதுமே இதுவும் ஒரு டாடா குரூப் பங்கு தான். ஆனால் தன்னுடைய இழந்த ஹையை போய் மீட்டெடுக்கணும்னா இங்கிருந்து இன்னும் 100 ரூபாய் ஏற வேண்டியது இருக்குது. சமீபத்தினுடைய லைஃப் ஹை என்பது 480 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ் டாடா பவரில் 395 ரூபா. ஸோ இப்போதைக்கு செக்டரில் எதுவும் நியூஸ் இல்லை.
ஆனால் அதே சமயம் அந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பங்கில் மட்டும் குறிப்பிட்ட நியூஸ் இருக்குது. அதை வந்து மார்க்கெட் அவனை சீராட்டி பாராட்டி அவனை ஒரு 20% மேலே சமீபத்தில் தூக்கி விட்டுருச்சு. அப்போ நாங்கள்லாம் இழிச்சு வாங்கிங்களா, எங்களுக்கு என்னத்தையாவது ஒரு நியூஸ் உடுத்து விடுங்களேயா அப்படின்ற மாதிரி தான் இந்த டாடா பவர் பங்கும் டோரண்ட் பவர் பங்கும் தற்போதைய நிலைமையில். அதுலேயும் பாருங்கள், இந்த டோரண்ட் பவர் வித்தியாசமாக விபூதி பூசிருக்கேயா அப்படின்ற மாதிரி வடிவேல் அவர்கள் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இது 52 வீக் லோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் டாடா பவர் என்பது கொஞ்சம் ரெக்கவரி ஆகி அவன் மேலே 52 வீக் ஹை பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ ஆக மொத்தம் ஆளுக்கு ஒரு திசையில் போனால் எப்படிங்க குடும்பம் உருப்பிடும் அப்படின்ற மாதிரி குழந்தைகள் ஒரு சைடு, பெற்றோர்கள் ஒரு சைடு, அவங்கள பெற்றவங்க ஒரு சைடுன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிருக்கிற மாதிரி மொத்தமே 3 பேர் தான் பெரிய ஆளுங்க. அதில் இந்த அதானி பவர் மேலே இருக்குது, டாடா பவர் ஒரு மாதிரி சைடில் இருக்குது, இந்த டோரண்ட் பவர் கீழே இருக்குது. தலை சுத்துதுரா, தலை சுத்துது. சரிங்க நண்பர்களே, இந்த பிளானை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய முதலீடு செய்யும் பொழுதும் உங்களுடைய பிளான் என்ன அப்படின்றது யார்கிட்டயாவது சொல்லி டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா தான் அதில் ஏதாவது ஒன்று நல்லது நடக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நானெல்லாம் இருக்கிறேன்னு வச்சிங்களேன், நான் போய் ஏதாவது மனைவிட்டு இந்த மாதிரி ஒரு பங்கு எடுத்திருக்கேன், இந்த இடத்துல வந்தால் அதை நான் கொடுத்துருவேன், இந்த இடத்துல வந்தால் கீழே வந்தால் வாங்குவேன்னு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்க. ஒரு யதார்த்தமாக நீ வாங்கினீனாவே அது கீழே தான் நான் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு நகைச்சுவையோடு அவங்க பேசுவாங்க. அதனால் எதை கழுவி ஊற்றுறதா இருந்தாலும் சரி, பாராட்டுறதா இருந்தாலும் சரி, அந்தந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வச்சுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு பிளான் போட்டு கண்ணாடி பார்த்து கூட பேசிக்கிங்க. அதே மாதிரி அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த இடத்துல உள்ள அதை விட்டு இந்த சப்போர்ட் போனால் அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்து இந்த சப்போர்ட் போனால் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி திரும்பி மேலே வர மாதிரி இருந்தால் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. நான் வந்து இது ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டால் என்ன அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறேன். ஒவ்வொரு பங்குக்குமே வந்து இப்போ ஒருத்தர் பிளான் பண்ணுறாரு, இந்த இடத்துல பிளான் பண்ணுறாரு, கீழே போச்சுன்னா என்ன பண்ணுவார், அதே மாதிரி மேலே போச்சுன்னா என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பங்குக்கும் ஒவ்வொரு சமயத்தில் ஒரு மாதிரி ஷார்ட்ஸ் போட்டு விட்டா அது ஒரு பிரயோஜனமாக இருக்குமோ அப்படின்றது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.